வணக்கம். திருவேங்கடம், ஆக்கூர் கிராமம், அனகாவூர் ஒன்றியம், செய்யாத வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் 2024 ப்ராஜெக்ட் 2024 கருப்பு கவுனின்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஏக்கரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி, தூய மல்லி, அடுத்த பார்த்திங்கன்னா வாசனை சேர் சம்பாவும் பண்ணுறோம். கருப்பு கவுனி பார்த்திங்கன்னா 6/9/2024 விதை போட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 92-93 நாள் ஆகும் அதனுடைய பயிர். அதனுடைய விளைச்சல் கதிரெல்லாம் வச்சு இதுக்கு முன்னாடி போட்ட பதிவில் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 2, ஃபேஸ் 1 92 நாள் இருக்கும். அதே போல் வந்து ஃபேஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு பண்ணதுனால அது வந்து ஒரு 62 நாள் அந்த மாதிரி கணக்கு வரும். 61 நாள் 2 நாள் கணக்கு வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தூய மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 73 நாள் அந்த மாதிரி கணக்கு வரும். 26/9/2029 வந்து 24 அதாவது 26/9/2024 அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூய மல்லியும் விதை போட்டு அந்த நாற்றங்காலை எடுத்து விட்டுருந்தோம். அது பார்த்திங்கன்னா 72 நாள் கிட்ட வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாசனை சேர் சம்பா அது இன்னையோட வந்து ஒரு 30 நாள் ஆயிடுச்சு. நேற்றே வந்து ஒரு காக்கானியில் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து அடுத்தடுத்த துண்டு, ஏன்னா மழையெல்லாம் பார்த்து நம்ம செஞ்சு நிற்கோம். ஒரு துண்டு காக்கானி முடிஞ்சிடுச்சு. மொத்தம் 3 துண்டு இது. அதெல்லாம் தண்ணி போத பாதைகள், அதனால் வந்து கொஞ்சம் மழையெல்லாம் விட்டு நினச்சிட்டு நம்ம செய்தோம். ரெண்டாவது வந்து நம்ம டேரெக்டாக விதை போடும்போது தான் கொஞ்சம் பிரச்சனை வரும். இது அதாவது 30 நாள் பயிர்ன்றதுனால ஒன்றும் அந்தளவுக்கு பாதிப்பாக வந்தாலும் தண்ணி எடுத்து விட்டுடலாம். அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணியிருக்கோம். வாசனை சேர் சம்பா. ஸோ மொத்தம் 3 வெரைட்டி இது வரைக்கும் இது பண்ணுறோம். இது இல்லாத வந்து இன்னொரு ஒரு வெரைட்டி ரத்தசாலின்றது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 55 சென்ட் இருக்குது. அது இப்போ தண்ணி போத பாதை. அது ஒரு மாதத்தில் வந்து அதுவும் தண்ணி வடிஞ்சிடும். அதனால் அந்த பகுதியில் போடலான்னு பிளானில் வச்சுருக்கோம். மேலே வந்து உங்களுக்கே தெரியும், அங்கே வந்து ஒரு கருப்பு கவுனி ஒரு 45 சென்ட்டில் பண்ணியிருக்கோம். கதிரெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதான் ஜனவரிக்கு மேலே வந்து நம்மளே அது வந்து அறுவடைக்கு பண்ணிவிடும். இந்த மாதிரி இயற்கை விவசாயம் நிறைய சேலஞ்சஸ்ஸு. அதாவது ரசாயனம் உரமே கிடையாது, ரசாயன பூச்சி வேட்டையே கிடையாது. ஸோ இதை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலே பண்ணும்போது நிறைய புது அனுபவங்கள் அதெல்லாம் வந்து முறியடிச்சுட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஈல்டு தான் வந்து கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம 4 வருஷங்கிறதுனால ஈல்டு கம்மியாக இருக்குது. ஒரு போக ஒவ்வொரு வருஷமும் அது மாதிரி தான் வந்து முன்னேற்றம் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. அதே போல் வந்து மண்ணும் வளமும் அதே போல் நீர் வளமும் இருந்ததுனாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளைச்சல் அதிகமாகும். மண் வளமானாலே அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங் தண்ணி வந்து நீர் வளம் நல்லா ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மண்ணை தான் முதல்ல வந்து நம்ம பதப்படுத்தணும். அந்த வேலையை தான் பண்ணியிருக்கோம். ரசாயனமே இல்லாத பண்ணிருக்கிறது கொஞ்சம் வந்து பெரிய விஷயந்தான். இது கொஞ்சம் பெருமையாகவே நம்ம நினைக்கிறோம். இதில் வந்து ஒன்றும் லாபம்லாம் ஒன்றும் எடுக்க முடியாது. வேறு துறையில் வர பணத்தை வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறோம். இல்லைன்னா ஒரு திருப்தி இருக்குதுன்னா என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், அதே போல் வந்து நான் சார்ந்த துறையில் மற்ற துறையில் இருக்கிற வாடிக்கையாளர்களுடைய வந்து தேவைகளோ அவங்களுக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்குறோம் என்ற திருப்தி இருக்குது. அதே போல் வந்து என்னாலும் கொடுக்க முடியாத பட்சத்தில் வந்து என்னோட சிறப்பாக பண்ணுறாங்க. 10 வருஷம் பண்ணுறவங்களா இருக்காங்க, 8 வருஷம் இருக்காங்க, 15 வருஷம் இருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து வாங்கி நம்ம இது பண்ணுறோம். நம்மளால் முடியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹீல்டு கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அதனால் என்ன பண்ணுவோம், நம்மளும் போய் பார்த்துருக்கோம். இப்போ அடிக்கடி பல ஊர்களுக்கு நம்ம போய் பார்த்துன்னு இருக்கோம். சேட்பட் போதும், திருக்கோவில் போதும், பெரியபாளையம் போதும். இப்போ கூட சேட்பட்லேயே உணவு விவசாயம் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. அவங்களாலும் எடுத்துன்னு வர முடியல, கொஞ்சம் தொய்வு எடுக்குது. இந்த இயற்கை விவசாயத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணி ஆனால் வந்து அதுக்கான பலனோ எதுவும் கிடைக்காத போது கொஞ்சம் அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியல. மார்க்கெட்டிங் தான் இருக்கிறதுலே பெரிய சேலஞ்சு.
அது வந்து கொஞ்சம் வந்து நம்ம பண்ணுறோம், நம்ம தெரிஞ்ச மூலிமா பண்ணும்போது நன்னோட சிறப்பாக பண்ணுறவங்ககிட்ட வந்து நம்ம அப்ரோச் பண்ணி விவசாயம் அது அதாவது அதனுடைய ஹீலெல்லாம் பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடுவோம், நம்ம கைனிக்கு போகும்போது கண்டுபிடிச்சிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாங்க, இங்கெல்லாம் இந்த ட்ரம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இயற்கை விவசாயம் பண்ணுற இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியும். பாங்க ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது கடலை புண்ணாக்கு கரைசல் இது பண்ணியிருப்போம். ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாணம், கோமியம், அடுத்த நாட்டு சர்க்கரை, அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பயிர், அடுத்த இந்த மண், அது மாதிரி போட்டு பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இது பண்ணுவாங்க. ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, தண்ணி இது பண்ணிவிட்டு எழுக்கும் தழகை போட்டு அதை வந்து எடுத்து தெளிப்பாங்க. மெக்னீஷியம், போதான்லாம் கிடைக்குன்னுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் கையாளுறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆலுவேரா, கற்றாழை, அடுத்த வந்து நொச்சி, ஆடாத்தோடா, வேப்பங்கொட்டை கரைசல் போட்டு அதை தெளிக்கிறாங்க. இப்போ இந்த வாட்டி நாங்கள் புதுமையாக எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் தண்ணியை வந்து இது பண்ணிவிட்டு அந்த நாற்றங்காலில் பூச்சி அடிச்சதை வந்து நான் சரி பண்ணியிருக்கேன். இது இந்த வருஷனுடைய அனுபவம். இப்போ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வந்து நம்ம வந்து அந்த என்னென்ன வந்து இயற்கை சார்ந்து மண்ணை பதமாகிட்டா இந்த அரிசிலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அரிசிலே வித்தியாசம் தெரியும், ருசி தெரியும், தண்ணி விடாது. அதே போல் நாள்பட்டு நம்ம நெல்லாம் வச்சுக்கும் போது வந்து உபரியம் ஆகும். இந்த மாதிரி வந்து ஒரு இதுவும் வந்து நம்ம அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறோம். நல்ல உணவு கொடுக்கணும். அதுக்கு வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து தாங்கிக்க மனப்பக்குவத்துக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் வந்து திருப்பியும் வந்து நான் உபரி வரோம், விளைச்சல் அதிகமாக கூடும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு போகமும் வந்து நாங்கள் முன்னெச்சரிக்கையாக நம்ம வேலையை பார்த்துன்னு தான் இருக்கோம். அதுக்கான ரிசல்ட்டும் கிடைக்கிது. அதாவது முன்னே வந்து ஒரு ஏக்கருக்கு 8 மூட்டை ஆச்சுன்னா இந்த வாட்டி 10 மூட்டை டார்கெட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போதும். எடுத்த உடனே வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து 20 மூட்டை 25 மூட்டைலாம் சாத்தியமே கிடையாது. நான்லாம் வந்து ஏக்கருக்கு வந்து 3 மூட்டைலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி முதல்ல பார்த்திங்கன்னா 3 மூட்டை இருந்தது, அதுக்கப்புறம் 7 மூட்டை ஆச்சு. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அனுபவத்துலேயும் நம்ம வந்து கற்றுக்குறோம். மண் பதமாகும் போது அது வந்து சொல்கிற பேச்சு கேட்கும். அது வரைக்கும் நம்ம பொறுத்துன்னு தான் ஆகணும். அடுத்த பதிவு நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். நன்றி. திருவேங்கடம் துக்காராம் வர்மா, ஆக்கூர் கிராமம், திருவண்ணாமலை மாவட்டம். நன்றி. நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9080462851. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நம்ம வந்து மற்ற விவசாயிக்க சொல்கிறோம். எங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன். ஓகேங்களா? மற்றபடி வேறு எதானா கூட எங்களுது சொல்லிக்கிறேன். இல்லைன்னா மற்ற விவசாயியை கேட்டு இது பண்ணலாம். இதுதான் ஒரு 4 விவசாயம் கேட்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நல்ல கருத்துக்களை பார்த்துட்டு அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? விவசாயம் எந்த இது இருந்தாலும் கேட்கலாம். என்னுடைய அனுபவம் இந்த 4 வருஷத்தில் என்ன ஆகுதோ அதை வந்து நம்ம சொல்லுவோம். நன்றி. அடுத்த பதிவில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். நன்றி.